பார்வதி, என்ன இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல ஐஸ்வரி அம்மா. ஆண்டிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆதியும் லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாச்சு. ஆனாலும் உன் மனசுல எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம் பார்வதி? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதுல இருந்து குற்ற உணர்ச்சியில என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ற பார்வதி? ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ற? ஏதாவது செஞ்சு அம்மாவோட கண்ணுல அந்த சர்டிபிகேட் படாம பாத்துக்கன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் அப்படி வேண்டிக்கிட்டதுனாலதான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்வதி, நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுனால ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகல. நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? இல்ல ஐஸ்வரி அம்மா, அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் வேண்டிக்கிட்டதுதான் காரணம். சாமி கிட்ட நான் அப்படி வேண்டியிருக்க கூடாது. எங்க கல்யாண சர்டிபிகேட்ட அம்மா பாத்திர கூடாதுன்னு அவசரப்பட்டு புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். பார்வதி, நீ யதார்த்தமா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் முடிச்சு போட்டு வீணா உன் மனசு போட்டு குழப்பிக்காத. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். உன்னை தனியா விட்டா நீ இப்படிதான் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்ப. வா போலாம். ஐஸ்வரி அம்மா, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். கோவிலுக்கு போய் மறுபடியும் என்ன வேண்டிக்க போற? தப்பு பண்ண எனக்கு தண்டனை கொடுங்க சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பார்வதி, பார்வதி எங்க போறா? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா ஆதி. போயிட்டு வரட்டும். இங்க இருந்தா அம்மாவை நினைச்சு நிம்மதி இல்லாம இருப்பா. அவளுக்கு நிம்மதி கோயில்ல தான். பார்வதி குற்ற உணர்ச்சியில கோயிலுக்கு போயிருக்காங்கிற விஷயத்த ஆதி கிட்ட சொல்லி மனசு சங்கடப்படுத்த வேண்டாம். இது நாள் வரைக்கும் என் மனசால யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதில்ல. எனக்காக சுயநலமா உன்கிட்ட நான் எதுவும் வேண்டிக்கிட்டதும் இல்ல. ஆனா என் வாழ்க்கையில முதல் தடவையா என்னையே அறியாம ஏதாவது செஞ்சு எங்க கல்யாண சர்டிபிகேட்ட அம்மா கண்ணுல படாம காப்பாத்துன்னு சுயநலமா வேண்டிக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்காக நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு அப்புறமா நான் கும்பிடுற சாமி அம்மாதான். ஆனா அவங்க இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நான் காரணமாயிட்டேன். நான் அப்படி வேண்டிக்கிட்டது தப்புதான். அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. நான் சந்தோஷமா கொடுக்கறேன். எப்படியாவது அம்மாவை காப்பாத்து. நீ என்ன தண்டிக்க மாட்ட. அதுக்காக பழைய ஊ மேல போட்டு நான் தப்பிச்சுக்க மாட்டேன். எனக்கான தண்டனைய நானே கொடுத்துக்கிறேன். எனக்கு நானே கொடுத்துக்கிற இந்த தண்டனைய நீ ஏத்துக்கிட்டு அம்மாவை நல்லபடியா கண்மொழிக்க வை. அம்மாவை காப்பாத்து. ஏமா உன்னைய நீ தண்டிச்சுக்கிற? போதுமா, நிறுத்து. நான் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு இந்த தண்டனை போதாது. ஏமா உன்னை இப்படி தண்டிச்சுக்கிற? போதும், நிறுத்துமா. என்ன தடுக்காதீங்க. நான் பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனை குறைவுதான். அவர் சொல்லியே கேட்காம இந்த பொண்ணு இப்படி தண்டிச்சுக்குதே.
இந்த பொண்ணுக்கு யார்தான் சொல்றது? நிறுத்துமா. தாத்தா, என்னம்மா இது? எதுக்காக உனக்கு நீயே இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் சாமியா நினைக்கிற அம்மா இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க தாத்தா. அவங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். யோசிக்காம நான் பண்ண தப்புக்காக என்ன நானே தண்டிச்சிட்டு இருக்கேன் தாத்தா. ஏன் தாத்தா சிரிக்கிறீங்க? நடந்தது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னா உள்ள இருக்காளே அவ எதுக்கு? நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, இனிமே நடக்க போறது, இது எல்லாத்துக்கும் இங்க யாருமே காரணமா இருக்க முடியாது. நடக்கிற நல்லது கெட்டது எதுவும் மனுஷங்க கையில கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இறைவன் தான். மனுஷங்க எல்லாருமே அவன் கையில இருக்கிற நூலுக்கு ஆடுற பொம்மைங்க தான். உனக்கு நீயே இப்படி தண்டனை கொடுத்துக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா இப்ப நடக்கிறது எல்லாமே ஆதிக்கடவுர் கோவில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தோட லீலைகள். உன்னோட பிரச்சனைக்கு அந்த ஸ்படிகலிங்கம் தான் தீர்வு சொல்லணும். அதனால உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்படிகலிங்கத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்க ஏத்தி வச்சு பிரார்த்தனை பண்ணு. உன் பிரச்சனைக்கு லிங்கம் பதில் சொல்லும். ஆதிக்கடவுர் குளத்துல மூழ்கி இருக்கிற ஒண்ணு என் மனசுல நினைச்சிட்டு இப்போ பிரார்த்தனை பண்ண போறேன். அம்மா நல்லபடியா குணமாகி கண்முழிக்கணும். அவங்க அப்படி கண்முழிச்சிட்டா நான் உயிரா நினைக்கிறேன் என் மாமாவை விட்டு பிரிஞ்சிடுறேன். இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் பிரார்த்தனையை முடிக்கிற வரைக்கும் ஏத்தி வச்ச இந்த விளக்கு நின்னு எரியணும். அப்படி எரிஞ்சா அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்படி இல்லாம இடையில விளக்கு அணைஞ்சிட்டா அது அபசகுணம், அம்மாவுக்கு ஆபத்து. சார், மேடம் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டாங்க.
ஆதி, நீ நீ எப்படி இங்க? எதுக்காக இப்ப அவனை லண்டன்ல இருந்து வர வச்சீங்க? நான் தான் அவனை பௌர்ணமி வரைக்கும் அங்கேயே இருன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்பா என்ன வர வைக்கலாமா? இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா இவங்க யாருமே என்கிட்ட சொல்லல. ஆமா அகிலா, லண்டன்ல இருக்கிற ஆதி கிட்ட உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போன்ல விசாரிச்சிருக்காங்க. அது மூலமா தகவல் தெரிஞ்சு ஆதி உடனே புறப்பட்டு வந்துட்டான். சரி, நீ நீ உடனே லண்டனுக்கு கிளம்பாதே. மா, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? என்ன காரணத்துக்காக என்ன லண்டன் காமிச்சிங்கன்னு அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சிங்க. ஆனா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருச்சேம்மா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன, எனக்கு நீ தாண்டா முக்கியம். எனக்கு எதுவும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. உங்களை இப்படி விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. நீ என்ன சொல்ற ஆதி? அம்மா, நீ லண்டன்? நீங்க அமைதியா இருங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போல. என்னங்க இவன்? வாங்க டாக்டர். அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, பேசுறாங்க, சந்தோஷம் தானே? எல்லாம் நார்மலா இருக்கு, பயப்பட தேவையில்ல. தலையில ஏதாவது வலி இருக்கா மேடம்? வலி எதுவும் இல்ல, கொஞ்சம் பாரமா இருக்கு. போய் சேர வேண்டியதானே. காயம் ஆறணும், அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகமா பேசாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ எனக்கு சொல்லாதீங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி போராடி ஆபரேஷனுக்கு தேவையான ரத்தம் கொடுத்தாலே அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். ஆமா, எங்க அந்த பொண்ணை காணோம்? கோயிலுக்கு போயிருக்கா டாக்டர். யார் எனக்கு ரத்தம் கொடுத்தது? பார்வதியா? ஆமாமா, உங்களுக்கும் பார்வதிக்கும் தானே சேம் பிளட் குரூப். உன்னை நினைச்சு பார்வதி சாப்பிடாம வீக்கா இருந்ததால பிளட் டொனேட் பண்ண முடியாதுன்னு பார்வதி கிட்ட டாக்டர் பிளட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த உயிர் அம்மா கொடுத்தது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு பார்வதி போராடி உனக்கு பிளட் கொடுத்துருக்கா. அதி, வா. பார்வதிக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல. சரிப்பா. டேக் கேர் மேடம். தேங்க்யூ. ஹலோ பார்வதி, அம்மா கண் முழிச்சிட்டாங்க. நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. இப்பவே கிளம்புறேன் மாமா. சொல்லு நந்தினி. அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்கா? அவ நல்லாதான் இருக்கா. கண்ணம் முழிச்சு எல்லார்கிட்டயும் நல்லதா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமையல்காரி தான். இப்போதைக்கு அந்த சமையல்காரி அகிலாண்டேஸ்வரிக்கு உயிர் கொடுத்திருக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த அகிலாண்டேஸ்வரி வீடு திரும்ப மாட்டான். நான் திரும்ப விடவும் மாட்டேன். ஓகே நந்தினி, சரி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
உன் கையால நீயே வச்சு விடு. சார் மேடம் எப்படி இருக்கான்னு கேட்டு பப்ளிக்கும் உங்க ஸ்டாஃப்ஸும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மேடம் நல்லா இருக்காங்கன்னு நான் சொல்லியும் அவங்க போக மாட்டாங்க சார். நீங்க வந்து சொன்னாதான் அவங்க நம்புவாங்க சார். கொஞ்சம் வந்து சொல்லிருங்க சார். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார். வணக்கம். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிட்டாங்க. நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்காங்க. அம்மா மேல நீங்க வச்சிருக்க இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அம்மாவோட பிளட் குரூப் ரொம்ப ரேருனால அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாமே. கடைசியா ஒரு பொண்ணு பிளட் குடிச்சாம. யார் சார் அந்த பொண்ணு? இவங்க தான் அம்மாக்கு ரத்தம் கொடுத்தது. பார்வதி, எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். அக்கா, நீங்க நல்லா இருக்கணும்க்கா. சமையல் கறிக்கு வந்த வாழ்வு பாரு.